ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்காக ஈஸியான ஒரு ஆனியன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 2 பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட 1 பச்சை மிளகா, 3 போல் பூண்டு பல் இடித்து சேர்த்துக்கிறேன். இது கூட கருவேப்பிலை இலை 10 போல் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ஐட்டம்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் அளவுக்கு கடலை மாவு, இதுக்கப்புறம் காய்ச்சின எண்ணெய், நல்லா சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முறுமுறுன்னு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சும்மா கையாலே பிசறிக்கலாம். பிசைஞ்சிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிசையணும். வெங்காயத்து மேலே மாவு கோட்டானா போதும், மற்றபடி தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் வரும். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போட்டதும் ஒரு 20 செகண்ட் போல் வேக விடுங்க. இதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு திரும்ப ஒரு 20 செகண்ட் போல இருக்கட்டும்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா பக்கோடா ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.